ஒரு இலக்கிய வேள்வியை 25 ஆண்டுகள் சாதித்து காட்டியிருக்கிற ஒரு மாபெரும் சாதனையாளர் அருமை தோழர் ஸ்டாலின் குணசேகரன் அவர்களே, இந்த விழாவை தம் வருகையால் பெருமைப்படுத்தி இருக்கிற வேளாளர் கல்லூரி தாளாளர் ஐயா சந்திரசேகர் அவர்களே, நான் இன்னும் பெயர் சொல்லி அழைக்க வேண்டிய பெருமைக்குரிய என் வணக்கத்திற்குரிய ஐயா லட்சுமிகாந்தன் பாரதி அவர்கள், விஜயா பதிப்பகம் வேலாயுதம் அவர்கள், சிங்கப்பூர் இலக்கியவாதி அன்பழகன் அவர்கள், இன்னும் பலர் அருமையாக வருகை தந்திருக்கிற இந்த சிறப்பு கூட்டத்தில் வால்யூம் குறைச்சி வைங்க. இங்கே வந்திருக்கிறவர்களுக்கும் வணக்கம், வரவழைக்கப்பட்டவர்களுக்கும் வணக்கம். ஏன்னா இந்த வயசில் இது மாதிரி விஷயத்தை தேடி போகலாம் அப்படிங்கிற நினைப்பு வராது. கட்டாயப்படுத்தப்பட்டாலும் கூட கல்வி சுகமானது. அதனுடைய அருமை புரிகிற வயதில் கற்றுக்கொள்ள நம்மால் முடியாது. அதனால் இப்போது உங்களுக்கு திணிக்கப்பட்டாலும் நாளை இது உங்களுடைய பெரும் செல்வம் என்பது கண்டுபிடிக்கப்படும் என்கிற ஒரு கருத்தை முன்வைத்து இந்த சபையில் பேசுவதை நான் பெருமையாக கருதுகிறேன். ஒரு இலக்கியத்தை மனிதனோடு பேசுவது என்பது சுலபம் அல்ல. மனிதர்களுக்கு உணவின் மீது இருக்கிற வேட்கை, உணர்ச்சிகளின் மீது இருக்கிற தாகம், காமம் போன்றவற்றில் இருக்கக்கூடிய ஈர்ப்பு, கருத்து, தவம் என்பதன் மேலெல்லாம் ஏற்படுவது சுலபம் அல்ல. காரணம், உங்கள் உடலையும் மனதையும் கடந்து நீங்கள் போனால் மட்டும்தான், மீண்டும் சொல்லுகிறேன், உங்கள் உடலையும் மனதையும் கடந்து நீங்கள் போனால் மட்டும்தான் கருத்தில் ஏற்படக்கூடிய ஈடுபாடு என்பது உங்கள் வாழ்வில் ஒரு பணியாற்ற முடியும். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். நான் அரங்குக்குள் நுழைகிற போது மிக குறைந்த சொற்பமான நபர்கள் இருந்தார்கள். எங்களை காப்பாற்றுவதற்காகத்தான் ஸ்டாலின் குணசேகரன் கொஞ்சம் நீண்ட முன்னுரையே பேசினார். எங்களுக்கு மனம் வருந்திவிடக்கூடாதே என்ற வருத்தத்தால் எல்லோரும் வந்து நாற்காலி நிரம்பட்டுமே என்று அவர் கொஞ்சம் எடுத்துக்கொண்டு பேசினார். என்னோடு வந்த உதவியாளர் கொஞ்சம் வருத்தப்பட்டார். என்ன சார், ஹால் காலியாக இருக்கே அப்படின்னார். நான் சொன்னேன், தமிழ்நாட்டில் பல பேர் மண்டையே காலியாக இருக்குன்னு கவலைப்படாமல் இருக்கிற நாடப்பா. காலியான மண்டையோடு வெட்கமில்லாமல் சுற்றி கொண்டிருக்கிற பல மனிதர்கள் வாழுகிற நாட்டிலே நாற்காலிகள் காலியாக இருக்கிறது என்பதை பற்றி கவலைப்படாதே, நாம் வந்திருக்கிறவர்களுக்கு பேசுவோம் என்று நான் மகிழ்ச்சியோடு தான் இந்த அரங்கத்துக்குள் நுழைந்தேன். இது ஒரு மக்கள் சிந்தனை பேரவை. சிந்திப்பது உலகத்திலேயே கடினமான விஷயம். புழு பூச்சிகள் செய்கின்றனவா என்று தெரியாது இல்லை என்று விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். ஆனால் இன்னும் புழுக்கள் சொல்லவில்லை. அதனால் நாம் சில அபிப்பிராயங்களை வைத்திருக்கிறோம். இவை சிந்திப்பது இல்லை என்றெல்லாம் சில அபிப்பிராயங்களை வைத்திருக்கிறோம். ஆனால் உலகிலேயே கடினமான ஒரு காரியம் சிந்தித்தல். சமய நூல்களிலே எப்படி மனிதனுக்கு அறிவு உண்டாகிறது என்பதை பற்றி சொல்லுகிற போது 4 படிநிலைகளை சொல்லுகிறார்கள். கேட்டல், ஒன்றை காதினாலே கேட்பது, கேள்விதான் பழைய கல்வி முறை. படிப்பது என்பது பின்னால் வந்தது, எழுதி படிப்பது பின்னால் வந்தது. இந்த கேட்டல் என்பது முதல் நிலை படிப்பிலே. கேட்ட பிறகு சிந்தித்தல் என்று இரண்டாவதாக சொல்லுகிறார்கள். நாம் கேட்டோமே, இது சரியா சரியில்லையா, இது பொய்யா உண்மையா, உண்மையாக இருக்க முடியுமா முடியாதா, இப்படியெல்லாம் சிந்திப்பது என்பது இரண்டாவது நிலை. மூன்றாவது நிலைக்கு பெயர் தெளிதல் என்று வைத்தார்கள். கேட்டல், சிந்தித்தல், தெளிதல். ஒரு முடிவுக்கு வருது, ஆம் இதுதான் சரி என்று ஒரு தெளிவான முடிவுக்கு வருதல். அதன் பிறகு ஒரு வார்த்தை எழுதினார்கள் சமய உலகத்தில், நிஷ்டை கூடல். நீ எதை கேட்கிறாயோ
அது குறித்து சிந்தித்து அது குறித்து ஒரு தெளிவான முடிவுக்கு வந்து அதை உன் வாழ்க்கையில் பின்பற்ற தொடங்குகிறாய் என்றால் கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடல் என்று வகுத்து வைத்தார்கள். இந்த 4 படிநிலைகளையும் நாம் கடந்து முடிக்கிற போதுதான் மிக உயர்ந்த ஒரு இடத்தை அல்லது மிகச் சரியான ஒரு இடத்தை, உயர்ந்த என்ற வார்த்தை கூட தவறாக இருக்கலாம், நாம் மிகச் சரியான ஒரு இடத்தை இந்த உலகத்தில் பெற முடியும். எனவே இந்த 4 படிநிலைகளில் முதல் நிலை கேட்டல். இந்த அரங்கத்தில் முதல் நிலைதான் நடக்க முடியும். நீங்கள் கேட்கிறீர்கள், நான் சொல்வது உண்மையா பொய்யா என்று நீங்கள் தான் யோசிக்க வேண்டும். முந்தா நாள் பார்த்தீர்களா, வாட்ஸ்அப்பிலே ஒரு தகவல் வந்தது. நம்முடைய மரியாதைக்குரிய ஆளுநர் பேசுகிற போது எங்கோ அவர் குலதெய்வ வழிபாடு வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் என்று எவனோ புரளி கிளப்பி விட்டுவிட்டார். பாவம், அவர் எப்போதும் பேசக்கூடாத விஷயங்களைத்தான் பேசுவாரே ஒழிய பேச வேண்டிய விஷயங்களை அவர் பேச மாட்டார். எனவே அவர் கொஞ்சம் அச்சப்பட்டு விட்டார். குலதெய்வ வழிபாடு அதுதான் சாராயம் குடிப்பதற்கு காரணம் என்று அவர் பேசியதாக அவர் மீது ஒருவன் வாட்ஸ்அப்பிலே போட்டு விட்டார். பதறி போய் உடனே அறிக்கை விட்டார், ஐயோ நான் பேசவில்லை, என் பெயரில் வந்துவிட்டது என்று. இதே வேலையைத்தான் 25 ஆண்டுகளாக அவருடைய ஆட்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். யார் பேசாததையும் பேசியதாக போடுவார்கள், யார் சொல்லாததையும் சொன்னதாக போடுவார்கள். இதுவரை எந்த தீவட்டியை எதிர்பக்கம் நீட்டினார்களோ இப்போது அதே தீவட்டிகள் அவர்களை நோக்கி நீட்டப்படுகிற போது பதறுகிறார்கள், பயப்படுகிறார்கள். நான் இப்படி பேசியிருப்பேனா என்று கேட்கிறார்கள். அதை எதற்காக சொல்லுகிறேன், நமக்கே புரிய வேண்டும். அவர் அப்படி பேச மாட்டார். ஏனென்றால் அந்த விஷயம் குலதெய்வ வழிபாடு அது ஜாதியை வளர்க்கிறது என்று பேசினால் மறுநாள் அவர் ஆளுநராக இருக்க முடியாது. அதனால் ஒருபோதும் அவர் அந்த வார்த்தையை பேச மாட்டார். நமக்கு அறிவில் உரைக்க வேண்டும், இது அவர் பேசிய வார்த்தை அல்ல, இதுதான் தெளிதல் என்று பொருள். நீங்கள் கேட்டதையெல்லாம் நம்பக்கூடாது, கேட்டதை சிந்திக்க வேண்டும், சிந்தித்த பிறகு தெளிய வேண்டும். இப்படி சொல்லி இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்று. சார், ஒருத்தர் மகாராஷ்டிரா போனார் சார். அங்கே ஒரு எக்ஸிபிஷன் வச்சுருக்கான் சார். அந்த எக்ஸிபிஷனில் மண்டை ஓடு வச்சுருந்தார் சார். இது என்ன அப்படின்னு ஒருத்தன் கேட்டான். இது வீர சிவாஜியோட மண்டை ஓடு அப்படின்னா. ஓ அப்படியா? பக்கத்தில் சின்னதாக ஒரு மண்டை ஓடு இருந்தது சார். இது என்ன மண்டை ஓடுன்னு கேட்டான். அவர் சின்ன வயசில் இருந்தப்போ எடுத்த மண்டை ஓடுன்னா. ஓ, ரெண்டையுமா பாதுகாத்து வச்சிருக்கிறீங்கன்னா இவனை விட சர்வ மடையன் உலகத்தில் இருப்பானா? எங்க சின்ன வயசு மண்டை ஓடு வேற, வளர்ந்ததுக்கு அப்புறம் இருக்கிற மண்டை ஓடு வேற. படம் வேணா வெவ்வேற இருக்கும், மண்டை ஓடு வேறையா இருக்கும். நான் வேடிக்கைக்கு சொல்லல. இன்றைக்கு பல பேர் அதன் காரண காரியங்களை சொந்தமான அறிவோடு சிந்திக்காமலேயே பிறர் சொல்லுவதை அப்படியே கேட்கிறார்கள். இந்த நாடு அல்லது உலகம் வீணாக போவதற்கு ஒரே காரணம், மக்கள் கேட்பதை நம்புகிறார்களே ஒழிய மக்கள் சிந்திப்பதை தவறிவிட்டார்கள். அப்போ 25 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு இயக்கம் தோன்றுகிறது. மக்கள் கேட்டால் போராது, மக்கள் கேள்வி கேட்டால் தான் நாடு உருப்படும் என்று மக்களை சிந்திக்க தூண்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் மக்கள் சிந்தனை பேரவை உருவாகிறது. சிந்திக்கணும் இல்லையா? கேட்டதெல்லாம் அப்படியே நம்புறதா? சார், நான் சின்ன வயசுல குழந்தையா இருக்கும்போது பீமன் வந்தானோ, அவங்க 80 அடி உயரம் இருந்தானா எங்கள் பாட்டி சொல்லுவாங்க. எங்கள் பாட்டி கூட இல்லை, அகிலன்னு ஒரு எழுத்தாளர் இருந்தார், அவங்களுடைய அம்மா. அப்போல்லாம் நட்பு உறவாக இருந்த காலம். எங்கள் அப்பாவும் அகிலனும் நண்பர்கள். வாரத்தில் ஒரு மாதத்தில் ஒரு வாரம் அவங்க வீட்டை போய் நாங்கள் தங்கி இருப்போம். அப்போ அகிலனுடைய அம்மா காதில் ஒரு கம்மல் போட்டிருப்பாங்க, அப்படியே ஆடும். நாங்களாம் சின்ன பிள்ளைங்க, அப்படியே சாப்பாடு உருட்டி போட்டுக்கிட்டு மகாபாரதம் சொல்லுவாங்க. அப்படியே வியப்பாக கேட்போம். இப்படிலாம் நடக்குமா, இப்படிலாம் நடக்குமா அப்படி. தப்பு இல்லை, ஏன்னா அப்போ எனக்கு வயசு 6 7 நான் நம்பினேன். இப்போ எனக்கு எரும மாடு வயசாகுது. இப்பவும் 80 அடி ஒசரத்தில் பீமன் வந்தான்னா காதில் பூ வைக்காதடா டே, புரிஞ்சுக்கிற, அதெல்லாம் சான்ஸே கிடையாது, புழுகுறாண்டா அப்படிம்ப. இப்போ என்ன பெரிய பிரச்சனை தெரியுமா? மக்களில் பல பேருக்கு
உடம்புக்கு வயதாகிறதே ஒழிய அறிவுக்கு வயது கூடாமலேயே போய்விடுகிறது. அதனால் அவர்கள் ஃப்ரீஸ் ஆகி விடுகிறார். என்ன வார்த்தை? ஃப்ரீஸ் ஆகி விடுகிறார். வளருவதே கிடையாது, அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுவாங்க. எதை நம்புகிறார்களோ அது உண்மையாக இருக்கக்கூடும் என்று நினைக்கிறார்கள். தாங்கள் என்ன நம்புகிறார்களோ அதை மற்றவரோடு அவர்கள் பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். உண்மையான அறிவு என்பது நம்புவதில் இல்லை, புரிந்து கொள்வதிலும் நிராகரிப்பதிலும் ஏற்றுக்கொள்வதிலும் தான் உண்மையான அறிவு என்பது இருக்கிறது. நிராகரிக்க வேண்டியதை நிராகரிக்கவும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதை ஏற்றுக்கொள்ளவும் நீங்கள் பழகினால் அதற்கு பெயர்தான் சிந்தித்தல் என்ற வார்த்தைக்கு அர்த்தமாகும். மக்கள் அப்படி சிந்திக்கிற போது என்ன வரும்? ஒரு சம்பவம், தங்கவேலு வளர்றாரு, புகழ்ச்சி அப்பதான் மேலே வளர்றாரு. என்எஸ் கிருஷ்ணன் அப்போ டாப்பில் இருக்காரு. ஆனால் கிட்டத்தட்ட தங்கவேலு அந்த இடத்துக்கு வந்துட்டார், புகழுக்கு வந்துட்டார். அப்போ ஒருத்தர் போய் தங்கவேலு கிட்ட ஆட்டோகிராஃப் கேட்குறாரு, கையெழுத்து. அந்த ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு என்எஸ் கிருஷ்ணா அடுத்த செட்டில் நடிக்கிறாரு அப்படின்ன உடனே அடுத்த செட்டுக்கு வந்து என்எஸ் கிருஷ்ணன் கிட்ட அந்த ஆட்டோகிராஃபை நீட்டுறாரு. என்எஸ் கிருஷ்ணன் உடனே கையெழுத்து போடல. இதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் ஆட்டோகிராஃப் எழுதியிருக்காங்கன்னு இப்படி பார்க்குறாரு. தங்கவேலு எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறாரு? சிரி சிரி சிந்திக்காமல் சிரி அப்படின்னு எழுதியிருக்கிறார். சிரி சிரி சிந்திக்காமல் சிரி அப்படின்னு. என்எஸ் கிருஷ்ணன் அந்த ஆட்டோகிராஃப் வாங்கின பையனை பார்த்து கேட்டார், தங்கவேலு எழுதுனானா? ஆமாம். எங்கே இருக்கான்? அந்த செட்டில் நடிச்சுக்கிட்டு இருக்கார். நான் கூப்பிட்டேன்னு அவனை கூட்டிகிட்டு வாங்க. அவர் போய் கூப்பிடுறாரு, என்எஸ்கே கூப்பிடுறாருன்னு. உடனே தங்கவேலு ஓடியாந்தாரு, என்ன கூப்பிட்டீங்களாமே? என்ன அறிவில் எழுதுனது? அப்போ நம்மளை கேட்குற எவனுமே சிந்திக்காமையே முட்டாளாக இருக்கணும்னு நினைக்கிறியா? சிரி சிரி சிந்திக்காதே சிரின்னு எழுதுறிய. மனுஷன் சிந்திச்சா தானே உருப்பிடுவான். சிரிக்கணும், அதுக்காக சிந்திக்காமே இருக்கணுமா? என்ன ஆட்டோகிராஃப் எழுதியிருக்கிற? திருத்தி எழுது அப்படின்னார். இன்னொருத்தருடைய ஆட்டோகிராஃபை திருத்தி எழுதுன்னு யாராவது சொல்லுவோமா? சொல்றாரு தங்கவேலுவை திருத்தி எழுதுன்னு. தங்கவேலு சொல்றாரு, அண்ணன் நான் என்ன எழுதணும் அப்படின்னு கேட்டார். சிரி சிரி சிந்தித்து கொண்டே சிரி அப்படின்னு எழுதுனார். நீ மகிழ்ச்சியா இருக்கணும், ஆனா சிந்திக்க தெரியணும். என்ன அர்த்தம் தெரியுங்களா? தமிழ்ல சிந்தனைங்கிற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் வரும். ஒன்று யோசித்தல்னு ஒரு அர்த்தம், இன்னொன்று கவலைப்படுதல்னு ஒரு அர்த்தம். எப்பவுமே மனவேதனையோடு கவலைப்படுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு சிந்தனைன்னு பேரு. உங்களுக்கு ஆதாரம் வேணுமா? தமிழ்நாட்டு மக்கள் எதுக்கு ஆதாரம் கேட்டாங்க? எதுக்கு கேட்கறதுக்கு. இருந்தாலும் ஆதாரம் கேட்காமையே ஆதாரம் கொடுக்கறது தானே பேச்சாளனுடைய கடமை. நான் சொல்றேன், கம்பராமாயணத்தில் ஒரு இடம் வருது. ராமனை தேடிக்கொண்டு பரதன் போறான். அந்த பரதனை தொலைவிலேருந்து குகன் பார்க்கறான். உடனே சொல்றான், தாயுரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை தீவினை என்ன நோக்கி சிந்தனை முகத்தில் தேக்கி. அம்மா சொல்ல கேட்டு அப்பா ராஜ்யத்தை கொடுத்தத தாய் உரை கொண்டு தாதை உதவிய தாரணி தன்னை தீவினை என்ன நீத்து, அது பாவம் அப்படின்னு விட்டுட்டு சிந்தனை முகத்தில் தேக்கி. அப்ப அந்த இடத்துல ஒரே உவேசா வைமுகோ என்ன எழுதுறாங்க? சிந்தனை என்பது கவலை என்று எழுதுகிறார். கவலைப்பட்டுக்கிட்டு நீ வந்திருக்கிற, ராமனிடத்தில் ஆட்சியை ஒப்படைக்கணும்னு வந்திருக்கிற. அப்ப தமிழ்ல என்ன அர்த்தம்? சிந்தனைன்னு வரும்போது ரெண்டு, யோசித்தல், ஆராய்தல், எது உண்மை என்று கண்டறிதல், இதை தாண்டி கவலையோடு இருத்தல், இது இன்னொரு பொருள். சிந்தனை சிந்தனை முகத்தில் தேக்கி. அதுதான் என்எஸ் கிருஷ்ணன் என்ன பண்றாரு? சிரி சிரி சிந்தித்து கொண்டே சிரி. ஆராய்ச்சி பண்ணு, கவலைப்படாத. ஆனா இப்போ நீங்கள் ஆராய்ச்சி பண்ணால் ரொம்ப கவலை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக தெரியுமா, 2034 பூமி அழிஞ்சுடுன்றான். யாரெல்லாம் சந்தோஷமாக இருந்தீங்களோ அவங்களாம் இன்னையிலேருந்து வருத்தப்பட ஆரம்பிங்க. 2034 பூமி அழிஞ்சிடும் அப்படின்னா. இது மாதிரி 80 தடவை 100 தடவை சொல்லியிருக்கிறான். இது அழிய மாட்டேங்க. சில வீட்டில் சிலது போயிடும் போயிடும் போயிடும்பா, போகவே போவாது. அது மாதிரி இந்த பூமி அழிஞ்சிடும் அழிஞ்சிடும் அழிஞ்சிடும்ன்றான், அழிய மாட்டேங்குது. ஏன்டான்னு கேட்டால், ஒரு பெரிய கல் ஒன்று மேலேருந்து வருது. அந்த வர்ற கல் பூமியை தாக்குச்சுன்னு சொன்னால் அமெரிக்கா அப்புறம் கல்ஃப் கண்ட்ரிஸ் வரையில்
இருக்கிற பகுதி அப்படியே வீணா போயிடும் அப்படின்னு அந்த புள்ளி விவரம் சொல்றான். மேலேந்து ஒரு விண்கல் வருது, அது 2034 லேண்ட் ஆகும், அது பூமியில வந்து படுற போது பூமி வீணாயிடும் அப்படின்னு ஒரு தியரி சொல்றான். இப்படி கவலையா இருக்கும்போது ஒரே ஒரு சயின்டிஸ்ட் சொல்றான், உனக்கு இருக்கா, அவன் வளர்றான், அவன் ஏன் அது வர வரைக்கும் நாங்கள் என்ன விரல் சுப்பிக்கிட்டு உட்காந்துருப்போமா? இங்கே அது பூமியில் வந்து டேங்குன்னு படுற வரைக்கும் நாங்கள் என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருப்போம்? என்ன பண்ணுவீங்கன்னா, மேலேந்து அது வர்ற வேகத்தில் ஒரு சுண்டு விரல் கூட வேணாம், லேசாக ஒரு டச் பண்ணால் அது திசை மாதிரி வேற எங்கேயாவது போயிடும். நாங்கள் பூமியிலேருந்து வேற ஒன்று அனுப்புவோம், ஏவுகலத்தை, அது வேற பக்கம் போயிடும்னா. இவன் 2 பேரும் புழுகிறானான்னு நமக்கு தெரியாது. ஆனால் என்னமோ ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறான் பாருங்க. பூமியை நோக்கி ஒரு கல் வருது, அது வர்ற வேகத்தை கணக்கு பண்ணால் 2034 பூமியில் முட்டும் ஒரு சயின்டிஸ்ட். இல்லை அதை ஒரு தட்டி விட்டா, கேரம் போர்டு காயினை தட்டுற மாதிரி தட்டி விட்டா அது எங்கேயோ போயிடும், பூமிக்கு வரவே வராது அப்படிங்கிறா. அப்போ சிந்திக்க ஆரம்பிச்சாச்சுன்னு சொன்னால் நீங்கள் சில உண்மைகளை சந்திக்க வேண்டியிருக்கும், அதனால கவலைப்பட வேண்டியிருக்கும், அதனால துக்கப்பட வேண்டியிருக்கும். ஆனாலும் சிந்திக்கிறவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை NS கிருஷ்ணன் சிரி சிரி சிந்தித்து கொண்டே சிரி அப்படிங்கிறார். இதான் சார் லைஃப். நிறைய நம்ம சிந்திக்கணும், ஆனால் எதையும் நம்மளால் பெருசாக மாற்ற முடியும்னு சொல்ல முடியாது. நம்ம குழந்தைகளை கூட மாற்ற முடியாது, மனைவியை மாற்றவே முடியாது. மனைவியை மாற்றலாம், மனைவி குணத்தை மாற்ற முடியாது. ஐ மஸ்ட் பி வெரி கிளியர் இன் மை வேர்ட்ஸ். அது கூட ஈஸி இல்லை, இட் இஸ் எ வெரி டிஃபிகல்ட் ஜாப் மாற்றுறதுங்கிறது. அப்படி உங்களுக்கும் பொருந்தும். கணவனை வேணால் மாற்றலாம், ஆனால் வரப்போகிற பையனும் அதே மாதிரி தான் இருப்பான், ஒன்றும் அவனை மாற்றவே முடியாது உலகத்தில். உண்மையை தெரிஞ்சுக்கணும். இதை எதுக்கு சொல்ல வரேன், நீங்கள் அவங்க இயல்பை மாற்ற முடியுமான்னு பார்த்தா இயல்பை ஒன்றும் மாற்ற முடியாது. ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு இயல்பு இருக்குது, அது அப்படியே இருக்கும். இப்போ சிந்தனையில் நம்ம அடுத்த பகுதிக்கு போகலாம். பாரதி ஒரு வரி சிந்தனை அப்படிங்கிறத பயன்படுத்துகிறான். எந்த இடத்துல பயன்படுத்துகிறான்? அவருக்கு பாஞ்சாலி சபதம் பாடுகிற போது பாரதி சொல்றார், தெளிவுறவே அறிந்திடுதல். முதல்ல அறிஞ்சுக்கணும், தெளிவுறவே அறிந்திடுதல். அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா தெளிவு பெற மொழிந்திடுதல். இந்த பேச்சாளர்கள், கவிஞர்கள் இந்த 2 வார்த்தையை மனசுல எழுதிக்கணும். தெளிவுறவே அறிந்திடுதல், அது ரொம்ப முக்கியம். பேச வர்றவங்க முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவா தான் தெரிஞ்சுக்கணும். தெளிவுறவே அறிந்திடுதல். அடுத்தது தெளிவு பெற மொழிந்திடுதல். மற்றவனுக்கு சொல்லும்போது அது தெளிவு தர மொழிந்திடுதல், தெளிவாக சொல்லணும். அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம், சிந்திப்பார்க்கே களி வளர ஆனந்த கனவு பல காட்டல். சிந்திப்பார்க்கே, யார் சிந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆனந்த கனவு பல காட்டல். அந்த வார்த்தை ரொம்ப அற்புதம் சார். ஏன்னா சிந்திக்கிறவங்க வருத்தமாக தான் இருப்பாங்க, இந்த உலகத்தில் சிந்திக்கிறவங்க சோகமாக தான் இருப்பாங்க. அவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறது, மகிழ்ச்சி ஆக்கிறது, அதான் இலக்கியத்தோட வேலை. சிந்திப்பார்க்கே ஆனந்த கனவு பல காட்டல். களி வளர, களி தான் மகிழ்ச்சி, களி வளர உள் உருக்கி, அவன் களி மகிழ்ச்சி வரணும், உள்ளம் உருகணும், களி வளர உள்ளுருக்கி ஆனந்த கனவு பல காட்டல். பாருங்க, ஒரு சிந்தனையை கவிதையை ஆக்கும் போது என்னென்ன ரசாயன மாற்றம், வேதியியல் மாற்றம் நிகழணும் அப்படின்னு பாரதி படம் பிடிக்கிறார். இன்னொரு இடத்துலையும் சிந்தனை அப்படிங்கிற வார்த்தையை பாரதி பயன்படுத்துறார். எங்க பயன்படுத்துறார்? செப்பு மொழி 18 உடையாள் எனில் சிந்தனை ஒன்றுடையாள். இப்போ நீங்க இந்த இடத்துல சிந்தனைங்கிறத என்ன அர்த்தம் பண்ணுவீங்க? தே டிஃபர் இன் லாங்குவேஜஸ். 18 மொழி இருக்கு அவருடைய கணக்கில், வெவ்வேறு மொழியில பேசுறாங்க. ஆனால் எல்லாரும் ஒன்னே ஒன்று தான் சிந்திக்கிறாங்க. எதை சிந்திக்கிறாங்க? இந்தியா நல்லா இருக்கணும். அவங்கவுங்க மொழியில் பேசலாம், அவங்கவுங்க மொழியில் சொல்லலாம். செப்பு மொழி 18 உடையாள் எனில் சிந்தனை ஒன்றுடையாள். அப்போ அந்த சிந்தனைங்கிறது எப்படின்னா, மொழியினால் அந்த சிந்தனை மாறக்கூடாது. தமிழை ஒன்று நினச்சி, தெலுங்கை ஒன்று நினச்சி, கன்னடத்துக்காரர் ஒன்று நினச்சி, இந்திக்காரங்க ஒன்று நினச்சி எல்லாரும் வெவ்வேறு இதில் இருந்தால் அப்போது இந்தியா என்ன ஆகும்? சிந்தனை ஒன்றுடையாள். அந்த ஒற்றை சிந்தனையில் ஃபோக்கஸ் சரியாக இருக்கணும், அப்போ தான் அந்த நாடு நல்லா இருக்க முடியும். எனவே சிந்தித்தல் என்பது, மன்னிக்கணும் நான் ஒரு ஆங்கில வார்த்தையை பயன்படுத்துகிறேன், சிந்தித்தல் என்பது அது எப்போவுமே ஒரு ப்ராசஸ், அது ஒரு வழிமுறை. அதில் ஒரு முடிவு ஏற்றுதல் என்பது சிந்தித்தலுடைய நிறைவான பகுதி. அது தெளிவாக இருக்க வேண்டும்,
யாருக்கும் தீங்கு இழைக்காததாக இருக்க வேண்டும். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? வள்ளுவருடைய சிந்தனைன்னு சொல்லுவாங்க பொதுவாக, பாரதியினுடைய சிந்தனை அப்படின்னு சொல்லுவாங்க, இது கம்பருடைய சிந்தனை என்று சொல்வார்கள், இது கண்ணதாசனுடைய சிந்தனை என்று சொல்வார்கள். இவர் என்ன மக்கள் சிந்தனைன்னு ஒன்று போட்டிருக்கிறாரு. அவன் ஆளுக்கு ஒன்று சிந்திப்பான். இப்போ லேட்டஸ்ட்டாக நான் ஒன்று கேள்விப்பட்டு அப்படியே ஷாக் ஆகிட்டேன். விழாவுக்கு கூட்டம் வரலையேன்னு கவலைப்படாதீங்க, வர்றவங்க நாற்காலி எடுத்துகிட்டு போகலான்ட்டான் ஒருத்தன். அவங்கவுங்க உட்காந்துருக்க நாற்காலியை அவங்கவுங்க வீட்டுக்கு கொண்டு போகலான்னா 400 ரூபா ஒரு நாற்காலி விலை. 400 ரூபா கிடைக்கும்னு உடனே எந்திரிக்காமல் உட்காந்துருக்குறான். அப்படியே இறுக்கி பிடிச்சிக்கிட்டு நாற்காலியில் உட்காந்துருக்குறான். ஏன்னா கூட்டம் எப்போ முடியும், நாற்காலி எடுத்துகிட்டு எப்போ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறான். எப்படிலாம் யோசிக்கிறான் பாருங்க. நீங்கள் மக்களை ஒரு இடத்துல உட்காந்து வைக்கிறது எவ்வளோ கஷ்டம். இப்போ சிந்தித்தல் என்பது வெறும் உணர்ச்சி வசப்பட்ட நிலை அல்ல, அது அறிவு வயப்பட்ட ஒரு நிலையில் இருக்கணும். இதை கண்ணதாசனுடைய சிந்தனையில் சொல்கிறார். பொதுவாக உணர்ச்சி நமக்கு மேலோங்கி இருக்கிறது. அப்படி உணர்ச்சி மேலோங்கி இருக்கிறதால அறிவு வயப்பட்ட சிந்தனை நிகழாமல் போய்விடுகிறது. இதை ஒரு பாட்டில் சொல்கிறார். முத்துக்களோ கண்கள், நல்ல வேளை எனக்கு பாட தெரியாது. முத்துக்களோ கண்கள், தித்திப்பதோ கன்னம். எவ்வளோ சாப்பிட்டு பார்த்தாரோ யாருக்கு தெரியும். முத்துக்களோ கண்கள், தித்திப்பதோ கன்னம், சந்தித்த வேளையில். அவன் என்ன சிலபஸில் இருக்கு பாருங்க, சிலபஸில் இருக்குது, கரெக்டாக வருது பாருங்க. சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை. புரிஞ்சுதாமா? காதல் பண்ற எவனுமே அறிவை பயன்படுத்துறதே இல்லைன்னு கண்ணதாசன் எவ்வளவு கிளியரா சொல்றார் பாருங்க. காதல்னு வந்தாலே அவ்வளவு பேருக்கு மூளை மழுங்கி போயிடும், ஒன்றும் யோசிக்க மாட்டான். இதை கட்டிக்கிட்டு எதுக்கு வாழ்நாள் முழுக்க மாரடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஆம்பளைக்கும் வராது, பொம்பளைக்கும் வராது. நான் அடிக்கடி சொல்றது, கொஞ்சம் நமக்கு புத்தி இருந்தா கல்யாணம் பண்ணுவோமா? கொஞ்சம் நம்ம அப்பம் பட்ட அவஸ்தையை பார்த்ததுக்கு அப்புறமும் அறிவு கெட்டு போய் நம்ம கல்யாணம் பண்றோமே, நம்மளை விட சர்வமடைய அந்த உலகத்தில் இருக்க முடியுமா? நம்ம அம்மா கிட்ட நம்ம அப்பா பட்ட கஷ்டத்தை பார்த்ததுக்கு அப்புறமும் நாமளும் தலையாட்டுறோமே, இது எவ்வளோ பெரிய காமெடி. இந்த சிந்தித்தலை பற்றி அவர் வேற கோணத்தில் சொல்றாரு. நான் அதை நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்காக கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன். சிந்தனை என்பது அறிவோடு சம்பந்தப்பட்டதே ஒழிய அது ஒருபோதும் உணர்ச்சியோடு சம்பந்தப்படாதது அப்படின்னு புரிஞ்சுக்கங்க. ஏன்னா உணர்ச்சி நல்லது செய்யும்னு சொல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணணும் தெரியுங்களா? அறிவுபூர்வமான ஒரு முடிவை எடுத்துவிட்டு அதை உணர்ச்சி பூர்வமாக அனுபவிக்கிற பழக்கத்துக்கு வரணுமே ஒழிய உணர்ச்சி பூர்வமாக ஒரு முடிவை எடுத்துவிட்டு அதை அறிவுபூர்வமாக நியாயப்படுத்துகிற முட்டாள்தனத்தை நிறுத்த வேண்டும். இது சாதாரண இது இல்லைங்க, வாழ்க்கை முழுக்க பயன்படும். அறிவுபூர்வமான முடிவை எடுத்துவிட்டு அதை உணர்ச்சி பூர்வமாக கொண்டாடுகிற பழக்கத்திற்கு வர வேண்டுமே ஒழிய உணர்ச்சி பூர்வமான ஒரு முடிவை எடுத்துவிட்டு அதை அறிவுபூர்வமாக நியாயப்படுத்துகிற வேலையை ஒருவரும் செய்யக்கூடாது. ஆனால் இன்னைக்கு கோர்ட்டில், ஏன் சட்டமன்றம் பாராளுமன்றத்தில், ஏன் எல்லா தேர்தலில், ஏன் இந்த உலகத்தில் நடக்கிற மத கூட்டங்களில் அவர்கள் உணர்ச்சி பூர்வமாக ஒரு முடிவை எடுத்துவிட்டு அதை அறிவுபூர்வமாக நியாயப்படுத்துகிற முட்டாள்தனமான வேலைகளில் தான் ஈடுபடுகிறார்களே ஒழிய அறிவுபூர்வமான முடிவுகளை உணர்ச்சி பூர்வமாக சொல்லுகிற கலையை அவர்கள் கற்று வைத்துக் கொள்ளவில்லை. இப்போ நான் நல்லா இருக்கணும்னு எங்கள் அம்மா நினைக்கிறாங்க, அதுக்கு அறிவுபூர்வமாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க, அதை உணர்ச்சி பூர்வமாக சொல்லுவாங்க. வித்தியாசம் இருக்குல்ல. அறிவுபூர்வமாக நான் என்ன பண்ணால் நல்லதுன்னு நினைப்பாங்க, அதை உணர்ச்சி பூர்வமாக அம்மா சொல்லுவாங்க, எனக்கு பிடிக்கும். உணர்ச்சி பூர்வமாக எடுத்த முடிவை அறிவுபூர்வமாக நியாயப்படுத்தினா நான் நாஸ்திகன் இல்லை. ஆனால் ஒரு வார்த்தை சொல்கிறேன், மதவாதிகளோட ஒரு 15 நிமிஷம் பேசி பாருங்க, என்னமோ எவனோ லூசுத்தனமாக எழுதி வச்சிருப்பான், அவன் சாதிப்பான் பாருங்க, அதுதான் நியாயம் அப்படின்னு சாதிப்பான் பாருங்க, சகிக்க முடியாது. அதுக்கு சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுப்பான். அதனால அந்த சயின்ஸ் படி கரெக்டு, இந்த சயின்ஸ் படி வெண்டக்கா ஒன்றும் கிடையாதுரா. சயின்ஸ் படித்தவனை போய் கேளு. இந்த நேற்றுக்கு மயில்சாமி அண்ணாதுரை வந்தார்ல இங்கே, இவர் மயில்சாமி அண்ணாதுரையே ஒருத்தன் கேள்வி கேட்டான். மயில்சாமி அண்ணாதுரை சாரை ஒரு யூடியூப்ல கேள்வி கேட்டான். என்ன கேட்டான் தெரியுங்களா? மேலேந்து நம்முடைய விண்கலம் சுற்றும் போது
திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயில்கிட்ட வரும்போது அது செயல் இழந்து போகுதுன்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா? அவர் செயல் இழந்து போயிட்டார். ஏன்னா இல்லைன்னா 10 பேர் கொன்னுருவான். அது எப்படி எங்கள் மத நம்பிக்கையை நீ குறைச்சி பேசுவே அப்படின்னு 10 பேர் கொன்னுருவான். ஆமாம் அப்படின்னு இவர் பேசினார்னா சயின்டிஸ்ட்ல எதுக்கியா எங்களோட நீ வேலை பார்த்த? இதுக்கு பேசாமல் வேற எங்கேயாவது இப்போ தொலைக்கலாம் இல்லை, அது எங்கேயா நிற்கிதுன்னு அவர் அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கார் பாருங்க. 15 நிமிஷம் சொல்கிறார். ஏன் 15 நிமிஷம்? இவனும் திட்டக்கூடாது, அவனும் திட்டக்கூடாது. அவர் பட்ட வேதனையை நான் பார்த்து எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? ஏன்னா அப்படி கருத முடியாது. இதுவரை அப்படி நின்றதாக வரலாறு கிடையாது. ஆனால் அதில் ஏதோ ஒரு நம்பிக்கையை மக்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள். அவை மேலே போகிற போது செயலிழந்து போவதனால் உடனடியாக பூமிக்கு அந்த குறிப்பு அனுப்பப்படும். அப்படிப்பட்ட குறிப்பு பதிவுகள் எதுவும் இல்லை. அட்டேப்பா அவர் அதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவர் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இதை நான் எதுக்கு சொல்ல வரேன் தெரியுங்களா? டேய், நீ உணர்ச்சி பூர்வமாக ஒரு முடிவு எடுத்துட்டு அதை அறிவுபூர்வமாக விளக்க நினைக்காதடா. உணர்ச்சி பூர்வமாக எடுத்த முடிவை அறிவுபூர்வமாக நியாயப்படுத்தினா சிந்தனை செத்து போயிடும். அறிவுபூர்வமாக முடிவெடுத்துட்டு அதனை உணர்ச்சி பூர்வமாக மக்களுக்கு ஏற்றினா கவிதை, காவியம், நாடகம் எல்லாமே அதிலிருந்து தான் பிறக்க முடியும். அதை புரிஞ்சுக்கணும். இதை எதுக்காக சொல்ல வரேன்? அறிவு எங்க, சிந்தனை எங்க? இப்போ கண்ணதாசனுடைய பாட்டை நீங்கள் பார்த்துட்டீங்க. சந்திக்கும் வேளையில் சிந்திக்கவே இல்லை, தந்து விட்டேன் என்னை. அப்போ தன்னை கொடுக்குற போது சிந்திக்கணுமா இல்லையா? நீங்கள் எதை விலைக்கு விற்கிறதா இருந்தாலும் அது என்ன விலைக்கு போகும்னு விலையை சிந்திக்கணுமா இல்லையா? கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதான்னு யோசிக்கணுமா இல்லையா? சரி, காதல் போன்ற உணர்ச்சி வசப்படுகிற இடங்களிலே நாம் ஒரு முடிவுக்கு வரும்போது அவசரப்பட்டு முடிவுக்கு வரக்கூடாது. ஏன்னா சிந்தனை என்பது அறிவுபூர்வமான முடிவு. சிந்தனைங்கிறதுக்கு ஒரு டெஃபனிஷன் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா ஒரு அறிவுபூர்வமான முடிவு. இப்போ அடுத்தது சொல்ல போகிறேன். அது ஏன் வள்ளுவர் சிந்தனை பேரவையாக இருக்கக்கூடாது? அது ஏன் கம்பன் சிந்தனை பேரவையாக இருக்கக்கூடாது? அது ஏன் இளங்கோடிகள் சிந்தனை பேரவையாக இருக்கக்கூடாது? வள்ளுவர் சிந்தனை பேரவையாக இருக்கக்கூடாது? தப்பு. வள்ளுவர் சிந்தனையாக இருக்கிற வரை அது வள்ளுவருக்கு சொந்தம். அது மக்கள் சிந்தனையாக மாறினால் மட்டும்தான் மக்கள் சமூகம் மேலே வர முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வள்ளுவர் பெரிய அறிவாளி, எனக்கு என்னடா லாபம்? வள்ளுவர் மிகப்பெரிய அறிஞர், எனக்கு என்ன பிரயோஜனம்? ஆனால் வள்ளுவர் சொன்ன கருத்து எனக்கு வாழ்க்கையில் பயன்படும்னு நான் நடைமுறைப்படுத்தினேன்னா என்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்போ வள்ளுவர் என்ன தமிழக அரசினுடைய கலை பண்பாட்டுத்துறை விருது பெறத்துக்காக புஸ்தகம் எழுதினாரா? அவர் திருக்குறள் எழுதுறதுக்கு காரணம் எப்படியாவது இதை நாட்டுடைமையாக்கி ஒரு 10 லட்ச ரூபா பணம் கொடுங்க அப்படின்னு முதலமைச்சர்கிட்ட மனு கொடுக்கணும்னு எழுதினாரா? ஒன்றும் கிடையாது. இது மக்கள் நடைமுறைக்கு போய் வள்ளுவன் சிந்தனை என்பது மக்கள் சிந்தனையாக மாறினால் மட்டுமே தமிழ் சமூகம் உருப்பட முடியும் என்று நினைத்து திருவள்ளுவர் வள்ளுவர் சிந்தனையை மக்கள் சிந்தனையாக வழங்குகிறார். இப்போ யோசிக்கணும். இந்த நாட்டில் கம்பன் சிந்தனை இருக்கு, கார்ல் மார்க்ஸ் சிந்தனை இருக்கு, காந்திய சிந்தனை இருக்கு, அந்தந்த மதத்தினுடைய சிந்தனை இருக்கு. ஆனால் மக்கள் சிந்தனையாக வருகிற போதுதான் அது நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்பதை ஒரு முடிவுக்கு வரும். இப்போ இன்னும் கொஞ்சம் போவோம். சிந்தித்தல் என்ன ஆகுது? நமக்கு மனம் என்பது என்ன, சித்தம் என்பது என்ன அப்படிங்கிற புரிதல் ஏற்பட்டாதான் சிந்தனையை பற்றி ஒரு முடிவுக்கு வர முடியும். காலையில் எந்திரிச்சதுலேருந்து ஒரு மனிதனுக்கு சுமாராக எத்தனை எண்ணம் வரும்னு நினைக்கிறீங்க? 20,000, 70,000. நீங்கள் யாராவது? அவர் சொன்னது ஓரளவு கரெக்டு. அதாவது சைக்காட்ரிஸ்ட்லாம் ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ணியிருக்கான், நீங்கள் காலையில் தூக்கத்துலேருந்து எந்திரிச்சதுலேருந்து திரும்பி தூங்க போகிற வரையில் ஒரு 60,000லேருந்து 70,000 சிந்தனைகள் அவங்கவுங்க ரேஞ்சுக்கு வரும். எவ்வளோங்க? 60,000லேருந்து 70,000 சிந்தனைகளுக்கு மேலே வரும். இதை நான் ஒரு ஊரில் சொன்னேங்க. நான் தான் சைக்காட்ரிஸ்ட்லேருந்து சுற்றுவேன்ல விஷயத்தை, அதை எடுத்து நானே படித்த மாதிரி அடிக்கிறேன். பிரமாதமாக 60,000 சிந்தனைக்கு மேலே வருதான் அப்படிலாம் சொன்னேன். முடிஞ்ச உடனே ஒருத்தர் கேள்வி கேட்கலாமா சார்? கேளுங்க அப்படி.
எனக்கு 59,999 தான் வருதுன்றார். எனக்கு 59, அது எப்படி இருந்தாலும் எண்ணுனான்னு எனக்கு தெரியல. எனக்கு 59,999 தான் சார் வருது. நீங்கள் 60,000 வரும்னு சொன்னீங்க, வரலையே. அப்போ நான் அன்ஃபிட் ஃபார் ஹியூமன் பீயிங் ஆகணும். இப்போ ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, ஆமாம், அதான் 60,000ஆவது. ஏன் எனக்கு 59,000 நின்று போச்சு? அந்த அந்த ஒன்று ஏன் வரலன்னு கேட்டிங்க பார்த்தீங்களா? அதோட 60,000 ஆச்சு, உட்காருங்க அப்படின்னு. நான் விளையாட்டுக்கு சொல்லலை, நம்ம அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண முடியாது. காலைல ஏஞ்சோன்னு சொல்லுவான், காப்பி குடிக்கலாமா, ஆக்ஸ்போர்ட் போகலாமா, அங்கே போய் சாப்பிடலாமா, அது வேணாம், இல்லை டீ குடிச்சா என்ன, ஐயோ பித்தம்னு அந்த டாக்டர் வேறு உயிர் எடுக்கிற. இந்த சிவராமன் சும்மா இருக்காரா? யூடியூப்பில் எதையாவது பேசி பேசி இந்த மனுஷன் என்ன பாடுபடுத்தி துவைக்கிறார். ஐயோ அடுப்பில் பால் பொங்குது, பொண்டாட்டி இன்னும் எந்திரிக்கவே இல்லை, பாலை வச்சுட்டு பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு போயிட்டா, நம்ம அதை கவனிக்கவே இல்லையே. ஓடி போய் பால் ஆஃப் பண்ணும்போது காலிங் பெல் ஒருத்தர் அடிப்பான். நாசமாக போகிறவன் இங்கே பால் ஆஃப் பண்ணும்போது வாசலில் காலிங் பெல் அடிக்கிறான். வெளியில் பார்த்தா கார்பரேஷன் வாட்டர் அப்படியே பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கோம். எத்தனை தடவை சொன்னேன் இதுக்கு குழா போடணும்னு, போடவே இல்லை. காலையிலேருந்து ஒரு சிந்தனை இன்னொன்று துரத்தி, ஒரு சிந்தனை இன்னொன்று துரத்தி, ஒரு சிந்தனை இன்னொரு சிந்தனையை துரத்தி. நல்ல கவனிங்க, அவை சிந்தனை அல்ல, எண்ணம்னு பேர். பலவீனமான சிந்தனைகளின் பெயர் எண்ணம். எண்ணம் பலப்பட்டு விட்டால் அதன் பெயர் சிந்தனை. ஒரு எண்ணம் பலப்பட்டு விட்டால் அது சிந்தனை. எனக்கு நிறைய சைக்காட்ரிஸ்ட் ஃப்ரெண்டு. உடனே என்ன ஒரு மாதிரி தப்பாக நினைக்காதீங்க, இவருக்கு எதுக்கு மனநல மருத்துவர்களோட தொடர்பு அப்படின்னு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு என்னோட பேசுறது அதை விட பிடிக்கும். அதனால் நிறைய என்னோட பேசுவாங்க. தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒருத்தருக்கு மைத்துனி மேலே காதல் வந்துருச்சு. இது ஒன்றும் புது விஷயம் இல்லைன்றீங்களோ? மைத்துனி மேலே விருப்பம் வந்துருச்சு. ஒய்ஃபு ஊருக்கு போயிருக்கா. எப்படி பாருங்க நிலைமை. ஒய்ஃபு ஊருக்கு போயிருக்கா. ஏன் தப்பு பண்ணா என்னன்னு தோணி போச்சு. ஆனால் பயம் வந்துருச்சு அவருக்கு. என்ன பயம் வந்துருச்சு? இது வெளியில் தெரிஞ்சிட்டா, அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிட்டா லேசாக ஒரு பயம் வரும் இல்லை? நல்ல வேளை இன்னும் கடவுள் அந்த ஒரு குற்ற உணர்ச்சின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க சார். அதனால தான் பல பேர் தப்பு பண்ணாமல் இருக்கிறானே ஒழிய, இந்த குற்ற உணர்ச்சிங்கிறது அப்படியே செத்து போயிட்டா என்ன வேணாலும் அயக்கத்தனம் பண்ணுவான். இந்த குற்ற உணர்ச்சி அவருக்கு லேசா என்னன்னா, அவ தப்பாக நினச்சிட்டா. இவருக்கு டவுட்டு. இவர் என்ன பண்ணார்? என் ஃப்ரெண்டு சைக்காட்ரிஸ்ட்டு, அவர்கிட்ட இதுக்கு யோசனை கேட்குறாரு. இப்படி தோணுது, என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஆனால் என்ன பண்ணலாம், இதுக்கு ஏதாவது நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், உங்கள் ஃபீஸ் எவ்வளவுன்னார். அவர் சொன்னார் 25 லட்சம். ஏன் விஷயத்துக்கு தகுந்த மாதிரி தானே என் ஃபீஸ் போட முடியும், இது ஒரு 25 லட்ச ரூபா வச்சுக்கலாமா அப்படின்னார். கொஞ்சம் பார்த்து ஏதாவது ஒரு 25,000 ரூபா வாங்கிக்கோங்க, ஒரு யோசனை சொல்லுங்கள். அவர் சொன்னார், தாராளமாக ஓய் ஊருக்கு போயிருக்கா, யார் கேட்க போகிற, அவளுக்கு என்ன பிடிக்குமோ புடவை வாங்கி கொடு, என்ன பிடிக்குமோ சினிமா கூப்பிட்டு போ, என்ன பிடிக்குமோ ஹோட்டலில் போய் வாங்கிக்கோ, இதெல்லாம் சரிப்படுவேன் அப்படி. அவனே ஒன்று, நீ எதுலையாவது சிக்கிட்டா என் நம்பர் வச்சுக்கோ, ஃபோன் பண்ண. எதில் சிக்குவான்? திடீர்னு போலீஸ் வந்துட்டான்னு வச்சுக்க. திடீர்னு போலீஸ் வந்துட்டான், வருவாங்களா? வீடு வீடாவா தேடி வருவாங்க? இல்லை. திடீர்னு உன் ஒய்ஃபே ஊர்லேருந்து வந்துட்டான்னு வச்சுக்கோ, சடனா. ஆமாம், அப்படி வந்துட்டானா நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் சமாளிச்சுக்கிறேன், என் நம்பருக்கு ஃபோன் பண்ணு. கொஞ்ச நேரத்தில் என்னாச்சு தெரியுங்களா? 2 நாள் தள்ளி இவர் ஃபோன் பண்ணார். என்ன, ஏதோ ஒரு பிளேனில் இருந்தியே, என்ன ஆச்சுன்னார். விட்டுட்டு. ஏன்? இப்போ அவன் மேலே இருந்த ஆசையை விட இது நடந்துட்டா, நான் சிக்கிட்டா என் மொட்டாட்டிட்ட என்ன பாடுபடுவேன்ற நினைப்பு தான் ஓடிக்கிட்டே இருக்கு. அதை நினச்சா அது வந்துடுது சார், பயம். விட்டுட்டேன் அப்படின்னார். புரிஞ்சு போச்சா உங்களுக்கு? நீங்கள் எந்த எண்ணத்தை பின்தொடருகிறீர்களோ அதுதான் உங்களை ஆட்டி படைக்கிறது. அவளை அடைய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தவரை அது டாமினண்டாக இருந்தது. அடைந்தால் நாம் சிக்கிக்கொண்டால் மானம் போய்விடும் என்ற எண்ணம் ஆழமாக வந்த பிறகு இந்த எண்ணம் பலவீனமாகிவிட்டது. எனவே எண்ணங்கள் பலமற்றவை. அதற்கு பலம் கொடுப்பதோ கொடுக்காமல் இருப்பதோ உங்கள் கையில் தான் இருக்கிறது என்ற தெளிவை ஒவ்வொருவரும் பெற வேண்டும். எண்ணங்கள் பலவீனமானவை, அது 100 கணக்காக வந்துட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். நீ அதுக்கு உயிர் கொடுக்குறியா, உயிர் கொடுக்கலையா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்படி உயிர் கொடுத்துட்டேன்னா அதுக்கு என்ன பேர் தெரியுமா? இதுவரை உயிரற்றதாக இருந்த எண்ணம்
நீ உயிர் கொடுத்து விட்டால் அதற்கு பெயர் சிந்தனை. எப்போ எண்ணம் சிந்தனை ஆகுதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த எண்ணம் செயல்முறைக்கு வருதில்லை, நடைமுறைக்கு வருதில்லை, உங்களால் முழுசாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதில்லை, அந்த நிமிஷத்திலேருந்து அது எண்ணம் அல்ல, அது சிந்தனையாக மாறுகிறது. இதை சமய நூல்களில் வேறு மாதிரி லேசாக சொல்லி கொடுப்பாங்க. மனம் கெட்டிப்பட்டால் சித்தம் அப்படிம்பாங்க. எப்படி மனம் கெட்டிப்பட்டால் சித்தம், மனம் லூசிட் ஃபார்ம், இணக்கமாக இருக்குது மனசு, அது அப்படியே இறுகிச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு சித்தம். இதுக்கு மாணிக்க வாசகருடைய திருவாசகத்தில் ஒரு குறிப்பு இருக்குது. எப்படி தெரியுங்களா? எதில் பிழைத்துன்னு எழுதுறாரு. இவ்வளோ தான் நான் கொஞ்சம் கொச்சையாக உங்களுக்கு உதாரணம் சொன்னேன். இதை லிட்ரேச்சராக மாணிக்க வாசகர் சொல்கிறார். கூர்த்த மங்கையர் கொங்கையில் பிழைத்தும்னு எழுதுவார்ல, இதெல்லாம் எண்ணம் ஓடுது. ஓடி கடைசியாக என்ன முடிச்சார் தெரியுங்களா? தெய்வம் என்றதோர் சித்தம் உண்டாகி, தெய்வம் என்றதோர் சித்தம் உண்டாகி. நாம் நத்திங், நம்ம ஒரு டோட்டல் பவரால் ரூல் பண்ணப்படுறோம். அதனால இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ண வேண்டாம். எது இம்மோர்டாலிட்டி, எது நிலைத்ததோ அதை நோக்கி நம்ம போகலாம். அதுக்கு என்ன வார்த்தை போட்டாரு? தெய்வம் என்றதோர் எண்ணம் உண்டாகின்னு எழுதலை, தெய்வம் என்பது மனதில் உண்டாகின்னு எழுதலை, தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி. அப்ப சித்தம், சிந்தனை இதெல்லாம் வலுப்பட்ட எண்ணங்கள், வீரியமுடைய எண்ணங்கள், உயிருடைய எண்ணங்கள், இவைகள் சிந்தனை என்று அழைக்கப்படுகின்றன. வலுவற்ற உயிரற்ற வெறும் கருத்துக்கள் எண்ணங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அது எண்ணமாக நின்னா வீணா போயிடும். அது சிந்தனையாக மாறிச்சுன்னா மிகப்பெரிய நன்மை இருக்கும். அது வள்ளுவர் சிந்தனையாகவே நின்னா வள்ளுவருக்கு பெருமையாக இருக்கும். அது மக்கள் சிந்தனையாக இருந்தால் நாட்டுக்கே நன்மை தருவதாக அது மாறுகிற ஒன்றாக மாறிவிடும். இதைத்தான் நாம் பண்ணணும். படிக்கிறது, கேட்பது. இப்போ சாஸ்திரத்தில் சொன்ன பாருங்க, கற்றல் அதாவது கேட்டல், அதுக்கப்புறம் சிந்தித்தல், அப்புறம் தெளிதல், அதன் பிறகு நிட்டை கூடல், அதை வாழ்க்கையில் பின்பற்ற தொடங்குதல். அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுது. இன்னும் ஒரு 2 நம்ம புரிந்து கொள்வதற்கான சில செய்திகளை சொல்லிட்டு நான் உரிய நேரத்தில் அடுத்த நிகழ்ச்சிக்கு ஒப்படைப்பேன். இன்னொன்று இப்படி வச்சுக்குவோமா? சிந்தனைங்கிறதுக்கு ஒரு டெஃபனேஷன் அப்படின்னா, சீர்தூக்கி பார்த்து உறுதிப்படுத்தப்பட்ட எண்ணம். ஒரு டெஃபனேஷன் போடணும் இல்லை, வரையறை. சீர்தூக்கி பார்த்து உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு எண்ணத்தை சிந்தனை என்று நாம் அழைக்கலாம். சீர்தூக்கி பார்த்து உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு எண்ணத்தை சிந்தனை என்று அழைக்கலாம். ஒரு சாதாரண பாட்டு, சிந்தனை செய் மனமே. டிஎம்எஸ் குரல்ல கேட்டிருப்போம், சிந்தனை செய் மனமே. அது சிவகாமி மகனை சண்முகனை சிந்தனை செய் மனமே. அதாவது எல்லாம் போய் அதையே இறுக்கி பிடிச்சிக்கோ அப்படிங்கிற கருத்தில் வந்தது. அப்போ நான் சொல்கிற டெஃபனிஷன் பொருந்துதா பாருங்க. சீர்தூக்கி உறுதி செய்யப்பட்ட எண்ணத்தை சிந்தனை என்று அழைக்கலாம். இந்த சிந்தனை மனிதனுடைய வாழ்வை மடைமாற்றக்கூடிய வலிமையுடையது. அதுக்கு முன்னாடி எப்படி வேணாலும் இருக்கலாம், அப்புறமா அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இப்போ வலிமையற்ற அர்த்தமற்ற சிந்தனைகள் ஏற்படுதா இல்லையா? ஏற்படுது. ஒரு மகாராஜா வேட்டைக்கு போனாராம். அப்போல்லாம் அரசியல்வாதிகள் வேட்டைனா காட்டில் தான் போய் நடத்துவாங்க. காட்டில் வேட்டையாட போனார். வேட்டை ஆடும்போது அங்கேயே ராத்திரி தங்கிட்டார். அவர் கூட ஒரு மந்திரியை கூட்டிகிட்டு போனார். நல்ல உயர்ந்த ஜாதி குதிரை வச்சிருக்கிறார் அவர். அந்த ஜாதி குதிரை என்ன இருந்தாலும் சமயத்தில் அவுத்துட்டு ஓடி போடும். அது அவ்வளோ முரட்டு குதிரை. அதை ஒரு மரத்தில் கட்டிட்டு, மகாராஜா இல்லையா, மந்திரியை பார்த்து சொன்னார், எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன், நீ தூங்காத, குதிரையை பார்த்துக்கோ, புரியுதா அப்படின்னார். சரி, வேறு தூங்கி தொலைச்சிடாத, எதையாவது யோசிச்சுக்கிட்டே இரு, அப்போ தான் உனக்கு அந்த தூக்கம் வராமல் இருக்கும், புரியுதா? தூங்காத, சிந்திச்சுக்கிட்டே இரு. எப்படி? சிந்திச்சுக்கிட்டே இரு அப்படின்னார். திடீர்னு ஒரு 12:30 மணிக்கு மகாராஜா முழிச்சு இப்படி பார்த்தாரு. இப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தார் மந்திரி. என்ன யோசிக்கிற அப்படின்னார். இந்த கடலெல்லாம் உப்பாக இருக்குது இல்லை? ஆமாம். அது யாராவது உப்பு கொண்டாந்து போட்டாங்களா, இல்லை அதுலேயே அந்த உப்பு இயல்பாக இருக்கா, அந்த உப்பு அதுலேருந்து எடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு நான் சிந்திக்கிறேன்னார். குட், விடிகிற வரைக்கும் இதை யோசி, ஏன்னா முடிவே வராது. விடிகிற வரைக்கும்
இன்னும் ஒரு 2 மணி நேரம் கழித்து மறுபடியும் டப்பக்கில் கண்ணை திறந்தார். என்ன யோசிக்கிற இப்போ அப்படின்னார். இல்லைங்கோ, கடலை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்தபோது நிமிர்ந்து பார்த்தேன், வானத்தில் நட்சத்திரம் இருந்தது. இந்த நட்சத்திரம் எல்லாம் பகலில் எங்கே இருக்கும்? ராத்திரி மட்டும் யார் கொண்டாந்து இங்கே போடுறா? பகல்லெல்லாம் இந்த நட்சத்திரம் எங்கே இருக்கும்னு நான் யோசித்தேங்க. என்ன விடாத, கண்டினியூஸாக திங்க் பண்ணிக்கிட்டே இரு, உனக்கு தூக்கம் வராது அப்படின்னு. ஒரு 4-4:30 மணிக்கு மகாராஜா மறுபடியும் முழிச்சிட்டு பார்த்தா குதிரையை காணும். மந்திரியை கேட்டார், இப்போ என்ன யோசிக்கிறேன்னார். அது தானா அவுத்துக்கிட்டு போச்சா இல்லை யாராவது அதை ஓட்டிக்கிட்டு போயிட்டானா அப்படின்னு நான் இப்போ சிந்திக்கிறேன் அப்படின்னா. இவன் சிந்திச்சாதான் என்ன, சிந்திக்காட்டி தான் என்ன? இந்த வாழ்க்கையில் பல பேர் சிந்திப்பதாக ஒரு பாவலா பண்ணுறாங்க. இந்த வார்த்தையை கவனிங்க, சிந்திக்கிறதா ஒரு பாவலா பண்ணுறாங்க. என்ன கேட்டால், சிந்திக்காத மனிதர்களை விட சிந்திப்பது போல் பாவலா செய்கிறவர்கள் மிகப்பெரிய அயோக்கியர்கள் என்பதை நாம் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா அவங்க சிந்திக்கிறதே கிடையாது. ஆனால் ஆழமாக சிந்தித்த மாதிரி மக்களை ஏமாற்றுவாங்க பாருங்க. அவர்கள் மன்னிக்கவே முடியாதவர்கள், பெரும் தவறுகளை மக்கள் சமூகத்துக்கு அவர்கள் இழைக்கிறவர்கள். அது இன்னும் கொஞ்சம் மேலே போய் நம்ம யோசிக்கணும். இப்போ நான் இன்னும் சீரியஸான இஷ்யூக்கே வரேன். ஏன் சார், ஒரு நல்ல முறையில் சிந்தனை பண்ணுனா கருத்து ஒன்றா தானே முடியணும். உலகத்தில் சிந்தனை பண்ணால் நீங்கள் தான் சொல்கிறீங்களே, சீர்தூக்கி ஆராய்ந்து கெட்டிப்பட்ட எண்ணம் சிந்தனையாகிறது அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ எல்லாரும் ஒரே மாதிரியான முடிவுக்கு தானே வரணும்? வரமாட்டாங்க. ஒருத்தருடைய முடிவு வேறையாக இருக்கும், ஒருத்தருடைய முடிவு வேறையாக இருக்கும். இது எதனால நம்ம யோசிச்சோமா? இங்கே தான் மனுஷனுக்குள்ளே சண்டை வருது. அவன் என்ன சொல்கிறான், நான் சிந்திச்சு இந்த முடிவு சொல்கிறேன், நீ உளர்ற அப்படின்பா. அவன் சொல்வான், நான் தான் சிந்திச்சு இந்த முடிவுக்கு வந்தேன், நீ உளர்ற அப்படிங்கிறான். இந்த சிந்தனையாளர்களுக்கே ஒரு அகங்காரம் உண்டு, நான் பண்ணுறது தான் கரெக்டுன்னு. ஆனால் உண்மையான சிந்தனையாளனுக்கு அது இருக்காது. 2 காரணம். நான் சொல்லுவது எப்படி சரியாக இருக்க வாய்ப்பு உண்டோ அப்படியே அது தவறாக இருக்கவும் வாய்ப்பு உண்டு. அடுத்த வார்த்தை, அவன் சொல்லுவது தவறு போல் எனக்கு தோன்றினாலும் ஒருவேளை அது சரியாக இருக்கவும் வாய்ப்பு உண்டு. இந்த கிளாரிட்டி எத்தனை பேருக்கு வரும்? நான் இப்போ சொல்கிறதாலேயே அது கரெக்டாக இருக்குன்னு ஒன்றும் அவசியம் இல்லை. இப்போ எனக்கு அது கரெக்டாக தெரியுது, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி கொண்டு வருது என்ன. ஆனால் அது மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. கண்டிப்பாக அவனுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால அந்த முடிவுக்கு அவன் வர்றான். அவன் சொல்கிறதுலையும் ஏதாவது ஒரு நியாயம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நீங்கள் அதை ஏற்றுக்கணுங்கிறதுக்காக இல்லை, இதை எப்படி நாம் விளங்கிக்கலாங்கிறதுக்காக ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஏன் சார், சட்ட புஸ்தகத்தில் இருக்கிறது தான் கோர்ட்டில் ஆராயப்பட்டு தீர்ப்பு வருதுன்னா, ஒரு கோர்ட்டில் வர தீர்ப்புக்கு மாறா இன்னொரு கோர்ட்டில் தீர்ப்பு எப்படி சார் வர முடியும்? இது யாராவது யோசிச்சோமா? இவரும் BABL தான், இவருக்கு மேலே உட்கார்ந்துருக்கிறவரும் BABL தான். இதை விட ஆச்சரியம் சொல்லட்டுமா, இவருக்கு மேலைக்கு 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 மேலே உட்கார்ந்துருக்கார் பாருங்க, அவரும் BABL தான். ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கலாம், இவர் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் பாஸ் பண்ணியிருக்கலாம், அவர் 3rd அட்டெம்ப்டில் கூட பாஸ் பண்ணியிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு சுப்ரீம் கோர்ட்டில் என் கிளாஸ்மேட்ஸு ஜட்ஜாக இருந்திருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டில் எனக்கு தெரிஞ்சு என் கிளாஸ்மேட்ஸு ஜட்ஜாக இருந்திருக்காங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் மட்டும் என் கிளாஸ்மேட்ஸு 6 பேர் ஜட்ஜாக இருந்திருக்கிறாங்க. 2nd அட்டெம்ப்ட் 3rd அட்டெம்ப்ட் பாஸ் பண்ணவெல்லாம் எனக்கு தெரியும். என்னுடைய இன்டென்ஷன் ஜுடிஷியரியை இன்சல்ட் பண்ணுறது இல்லை, அவனும் மனுஷன் தானே சார், அவனுக்கு தப்பாக வராதா? நான் உங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்லட்டுமா? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்தார் ஜஸ்டிஸ் மோகன். ஜஸ்டிஸ் மோகன் உடுமலைப்பேட்டைக்கு வராரு. எதுக்கு வந்தார் தெரியுங்களா? உடுமலைப்பேட்டையில் அவர் கார்பரேஷன் பள்ளிக்கூடத்தில் படித்தவர். ஜஸ்டிஸ் மோகன் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக உட்கார்ந்தவர், கார்பரேஷன் ஸ்கூலில் படித்தவர். புரியுதா? இதுலேருந்து ஒன்று தெரிஞ்சுக்கங்க, தமிழ் மீடியத்தில் படித்தா அவன் மேலே வரமாட்டாங்கிறது முட்டாள்தனமான ஒரு வாதம். எதில் படித்தாலும் படிக்கிற முறையில் படித்தவன் மேலே வருவான், அவ்வளோதான். நீ எதில் வேணால் படி, சரியாக படித்தனா வர வேண்டிய இடத்துக்கு வருவேன். இன்னொரு வார்த்தையும் சொல்லட்டுமா, சரியாக படித்தாலும் வரலாம், சரியாக பிடிச்சாலும் வரலாம். நீ எங்கே பிடிக்கணுமோ யாரை பிடிக்கணுமோ பிடிச்சி வரலாம், அது உன் சௌகரியத்தை பொறுத்தது. உன் மாமனார் பவர்ஃபுல் ஆளாக இருந்தால் என்ன பண்ண முடியும்? உன் மாமனார் பவர்ஃபுல் ஆளாக இருந்தால் எங்கே வேணாலும் உன்னை உட்காத்தி வைக்கலாம். எவ்வளவோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதெல்லாம் வேற. இது தள்ளி வச்சுருங்க.
இப்போ நான் இன்சிடென்ட் சொல்கிறேன் பாருங்க. ஜஸ்டிஸ் மோகன் கார்ப்பரேஷன் ஸ்கூல் ஹெட் மாஸ்டருக்கு 80வது வயசு. அவர் படித்தப்போ யார் அந்த கார்ப்பரேஷன் ஸ்கூல் ஹெட் மாஸ்டரோ அவருக்கு 80வது வயசு. அந்த விழாவில் பேசுகிறதுக்கு வராரு யார்? ஜஸ்டிஸ் மோகன். அவர் ஒரு இன்சிடென்ட் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுங்களா? மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் மோகன் இன்னொரு ஜட்ஜு 2 பேர் பெஞ்சு 2 பேரும் உட்காந்துருக்காங்க. ஒரு கேஸ் ஹிந்து லாவில் ஒரு கேஸ் வருது. அந்த ஹிந்து லா கேஸில் ஒரு ஐயங்கார் நெத்தியில் நல்ல ஒரு திருமண் போட்டு டர்பன் வச்சுக்கிட்டு அவர் எங்கள் லா காலேஜில் பார்ட் டைம் லெக்சர் கிளாஸே எடுப்பார். அவர் ஒரு அப்படி நாமம் போட்டு டர்பன் வச்சுக்கிட்டு ஹிந்து லாவில் ஒரு கேஸ் நடத்துகிறார். ஸ்லோவாக நடத்துகிறார். அப்படி வயசானவர் மெதுவாக நடத்துகிறார். ஆனால் வயசானாலும் எல்லாரும் லட்சுமிகாந்தன் பாரதி மாதிரி இருக்க முடியாது. என்னுடைய கணக்கு அவருக்கு ஒரு 15 வயசு சொன்னால் ஜாஸ்தி சார். அவர் இன்னும் 15 வருஷமாவது இருக்கணுங்கிற ஆசைனால இதை சொல்கிறேன் சார். எதுவுமே எல்லாரும் ஒரு ஓங்கி நல்ல கைதட்டி நீண்ட ஆயுளோடு அவர் பல காலம் வாழணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ண. இந்த மாதிரி நேர்மையானவர்களை பார்க்கவாவது முடியுது. ஒரு சூழலில் இந்த மாதிரி நேர்மையானவங்களை பார்க்கறதுக்காவது வாய்ப்பு இருக்குது. நம்ம விட்டுறக்கூடாது இல்லை. சரி, இந்த அட்வொகேட்டு கேஸ் நடத்துகிறாரு இந்து லாவில். மோகனோட கூட உட்காந்துருந்த ஜட்ஜு எனக்கு யாருன்னு தெரியும், ஆனால் இப்போ பேர் சொல்லக்கூடாது. நான் குறை சொல்கிற போது ஒருத்தர் பேர் சொல்லக்கூடாதுல்ல. மோகனை இப்படி ஒரு குத்துறார். குத்திட்டு, யோ இந்த ஆள் பேசியே கொண்டு விடுவான். யார்? அட்வொகேட்டை. இந்த ஆள் பேசியே கொண்டுடுவான் போல தெரியுது. நீ 2 கேள்வி கேளு, வேகமாக கேஸை நகர்த்து, நமக்கு புரியுது, கொஞ்சம் வேகமாக போங்கன்னு நீ கேள். மோகன் கேட்டார், அது சரி, அது ஏன் நான் செய்யணும்? நீயே செய்ய வேண்டியது என்ன? நீ கேள. அவர் சொன்னாராம், சொன்னா கேளியா, நான் மாட்டிக்குவேன், நீ கேளு. முடியாது, நீ கேளு. உடனே அந்த பக்கத்தில் இருந்த ஜட்ஜி அந்த அட்வொகேட்டை பார்த்து, நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, நல்லா புரியுது, அடுத்த விஷயத்துக்கு போகலாம், ஏன் இவ்வளோ டைம் எடுத்துக்கிறீங்க, அடுத்த விஷயத்துக்கு போங்க அப்படின்னார். அந்த அட்வொகேட்டு நிமிர்ந்து அந்த ஜட்ஜை பார்த்து, மை லார்ட், நீங்கள் 19 வருஷம் ஃபில்அப் பண்ணிக்கோங்க, லா காலேஜில் ஹிந்து லா, உங்கள் மார்க் என்னன்னு ஞாபகம் இருக்கா? உங்கள் மார்க் என்னன்னு ஞாபகம் இருக்கா? இப்போ அவர் சும்மா இருந்தா மோகன் கேட்டார், எவ்வளோ மார்க் வாங்கினேன்? அந்த ஜட்ஜு சொன்னார், ஃபெயிலு, நான் இந்து லாவில் ஃபெயிலு. ஓ, இவருக்கு எப்படி தெரியும்? இவர் தாங்க எனக்கு அப்போ வாத்தியார், இவர் தான் எனக்கு இந்து லா வாத்தியார். அந்த அட்வொகேட் நிமிர்ந்து பார்த்து ஜட்ஜை சொல்கிறாரு, நான் கிளாஸில் நடத்தின போதே உன் மண்டைக்குள்ளே நுழையலை, இப்போவாவது புரிஞ்சுக்கட்டும் தான் இதை விளக்கமாக இப்போ நடத்திக்கிட்டு இருக்கிறேன், புரியுதான்னார். அப்படியே ஜட்ஜ் ஆஃப் ஆகிட்டார். இதில் 2 விஷயம் இருக்குது. இந்த உலகத்தில் உயர் நீதிமன்ற நீதிபதியை விட ஆசிரியர் மேலானவர் என்பதற்கான ஒரு ரகசியம் அதில் அடங்கியிருக்கு. 2, அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவன் இன்னும் வக்கீலாகவே இருக்கிறான், அதில் ஃபெயிலானவன் ஜட்ஜாக உட்காந்துட்டான். ஸோ இதெல்லாம் அந்த நாட்டில் பல காரணங்கள், அதுக்கு வெவ்வேறு காரணம் இருக்குது, நம்ம ஒன்றும் விளக்கி பேச முடியாது. இப்போ நான் என்ன கேட்குறேன்னு தெரியுதுங்களா? அது எப்படி ஒரு கோர்ட்டில் சிங்கிள் ஜட்ஜு கொடுத்தா வேறு ஜட்ஜ்மெண்ட்டு, 2 ஜட்ஜு கொடுத்தா வேறு ஜட்ஜ்மெண்ட்டு, 3 ஜட்ஜு உட்காந்தா வேறு ஜட்ஜ்மெண்ட்டு, ஹைகோர்ட்டில் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் எப்படி மாறுது, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டு ஹைகோர்ட்டில் எப்படி மாறுது? இப்போ சட்டம் என்பது ஒன்றாகவே இருந்தால் எல்லா கோர்ட்லேயும் ஒரே தீர்ப்பு தானே கிடைக்கணும். எப்படி தீர்ப்பு மாறலாம் சார்? தீர்ப்பு மாற முடியாது இல்லையா? எது நியாயமோ அது கிடைக்கணுமா இல்லையா? இவரு ஜட்ஜா உட்கார்ந்தா இந்த தீர்ப்பு கிடைக்கும், அவரு ஜட்ஜா உட்கார்ந்தா அந்த தீர்ப்பு கிடைக்கும்னா என்ன அர்த்தம்? சிந்திப்பவர்கள் கூட தங்களுடைய பழைய வாழ்க்கையின் பாதிப்பினால் அவர்கள் போக்கில் சிந்திக்கிறார்களே ஒழிய அந்த பிரச்சனையின் மீது சிந்திக்கிற பழக்கம் இல்லை. அது என்ன பிரச்சனையோ அது மேலே சிந்திக்கணும், சிந்திக்க மாட்டாங்க. நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு உதாரணம் சொல்கிறேன். எனக்கு அரசியலில் நாட்டம் கிடையாது, கட்சி அரசியலில் நாட்டம் கிடையாது. ஆனால் நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் ஒரு நம்முடைய மத்திய அரசினுடைய அந்த தாக்கம் இங்கே பெரிய கட்சியாக உருவெடுத்த போது கூட சில இடங்களில் நிராகரித்தாங்க, சில இடங்களில் ஏற்றுக்கொண்டாங்க. குறிப்பாக நீங்கள் பார்க்கலாம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர்
இந்த 3 பகுதிகளில் அவங்க சிந்தனையை ஏற்றுக்கிட்டாங்க. மற்ற பகுதியில் இருந்தவங்க கொஞ்சம் ஏற்றுக்கிறதுக்கு மறுக்கிறாங்க. இது பிரத்யட்சமான உண்மை. ஏன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். தத்துவத்தின் அடிப்படையில் யாரும் தீர்மானிப்பதல்ல, தன் சொந்த பாதிப்பின் அடிப்படையில் மட்டும்தான் அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். இது ரொம்ப நுட்பமான புரிதல். நீங்கள் இப்போ மலேசியாவுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க. மலேசியாவில் போய் சைவம் வைணவம் பாரம்பரியமான தமிழர் மதம்னு பேசுனா மலேசியாவில் இருக்கிற இந்துக்கள் விரும்ப மாட்டாங்க. ஏன் விரும்ப மாட்டாங்க? தத்துவப்படி அது கரெக்டு. சைவம் வேற, வைணவம் வேற, வைதீகம் வேற, அதெல்லாம் தத்துவப்படி கரெக்டு. ஆனால் மலேசியாவில் இருக்கிற இந்துக்கள் அதை விரும்ப மாட்டாங்க. ஏன்? அங்கு அவர்கள் இஸ்லாமியர்களோடு போராடி கொண்டிருப்பதால் இந்துங்கிற காமன் ஐடென்டிட்டி அவங்களுக்கு தேவை. அவங்களுக்கு தத்துவத்தை பற்றி கவலை கிடையாது. பர்சனலி தே ஆர் அஃபெக்டடு. ஸோ அவங்களுக்கு அந்த 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 விஷயம் தேவை. அதனால அவங்க ஒரு முடிவெடுப்பாங்க. அதே மாதிரி கன்னியாகுமரி, திருநெல்வேலி, கோயம்புத்தூருக்குள்ள மாற்று மதத்தினரோடு இந்துக்கள் போராடி கொண்டிருப்பதா அவங்க கொள்கை, ஐடியாலஜி, பிலாசபியை பற்றி கவலைப்படலை. ஐ எம் அஃபெக்டட், ஸோ ஐ சப்போர்ட் திஸ் பர்சன். தன்னை மையமாக வைத்து முடிவெடுக்கிறார்கள். நான் சொல்றதை விளங்கிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அதை விளங்கிக்கிட்டா தான் நம்ம உண்மையை நோக்கி போக முடியும். நீங்கள் வாழ்க்கையில் முடிவெடுக்கிற போதெல்லாம் நீங்கள் பாதிக்கப்பட்ட சுய பாதிப்பை மையமாக வைத்து முடிவெடுத்தால் அது தேசத்துக்கு நன்மை தராது. நீங்கள் தத்துவத்தின் அடிப்படையில் முடிவெடுக்கிற பழக்கம் வந்தால் மட்டும்தான் ஒரு தேசம் மிகச்சிறந்த இடத்தை எட்ட முடியும். வாட் இஸ் ஐடியாலஜி, வாட் இஸ் பிலாசபி, வாட் இஸ் ட்ரூத் அப்படின்னு பார்க்கணும். எனக்கு கஷ்டம்ப்பா, எனக்கு கஷ்டம்ப்பா. என்ன கஷ்டம்? பிளைனாக பேசுகிறேன்னு. கன்னியாகுமரி, பாளையங்கோட்டை கிறிஸ்டின் மிஷினரி கையில் ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல் இருக்கு. அங்கே இருக்கிற ஹிந்து இஸ் நாட் ஹாப்பி. அவங்களுக்கு அது அசௌரியமாக இருக்கு, கோபம் வருது. அப்போது பர்சனலி தே ஆர் அஃபண்டட் அண்ட் அஃபெக்டட். அவங்க என்ன பண்ணுறாங்க? அதுக்கு நோக்கி ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். இதன் மீது உள்ள நியாயத்தால் அவர்கள் முடிவுக்கு வரவில்லை. இதன் மீது உள்ள வெறுப்பால் இந்த பக்கத்தை நோக்கி அவர்கள் நகர்கிறார்கள். உங்கள் எந்த சிந்தனையும் இன்னொருவர் மீதான வெறுப்பாக இருக்கக்கூடாது. இந்த சிந்தனையின் மீதான ஈர்ப்பாக மட்டுமே இருக்குமானால் அந்த சிந்தனைகள் தான் ஆரோக்கியமானது. இந்த கிளாரிட்டி நமக்கு வரணும். இந்த சிந்தனை கரெக்டு, அதனால நான் இந்த சிந்தனையை நோக்கி நகர்கிறேன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரணும். சார், ஐ எம் அஃபெக்டட் சார், நான் பாதிக்கப்பட்டேன் சார். நோ, அந்த முடிவு எடுப்பது என்பது நல்லது அல்ல. மக்கள் எப்படி சிந்திக்கிறாங்க? நாங்கள் பாதிக்கப்பட்டோம் சார், நாங்கள் எப்படி எடுப்போம் முடிவு அப்படிம்பாங்க. இந்த கருத்து தவறு சார், இந்த கருத்து கரெக்டு சார், அதை நோக்கி நம்ம முடிவு பண்ணணும். இப்போ நான் இந்த பிரச்சனைக்கு இன்னும் அதை விட ஹையர் லெவல் போயிட்டு முடிச்சிடுறேன். என் பேச்சு வாட்ஸ்அப்பில் நிறைய வருது. மன்னிச்சுக்குங்க, நான் பேசி சம்பாதிச்சதை விட என்னை வாட்ஸ்அப்பில் போட்டு சம்பாதிச்சவன் ஜாஸ்தி. ஸ்டாலின் போயிட்டாரோ, கரெக்டாக கிளம்பி போயிட்டார். அவர் என்ன கொடுத்தாலும் வாங்கிக்குவோம் நாங்கள், அது அவருக்கு தெரியும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இனிமேல் நான் வாங்கினேன் என்ன, வாங்கிட்டு என்ன போதும். நான் தான் மூட்டையே வாங்கிட்டேன்ல போடுறான் இப்போ வாட்ஸ்அப்லலாம். நான் ஏதோ மூட்டையாக வாங்கிட்டேன்னா அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். ஒரு செகண்டு ஆழமாக யோசிக்க வேண்டிய விஷயம். பார்வை என்பது ஏன் மாறுபடுகிறது? நான் சொன்ன செய்தி ஒன்று வாட்ஸ்அப்பில் வந்தது. இதை பாருங்க. ஒரு பெரிய பணக்காரர் ஒரு காட்டு வழியாக போனார். வழி தெரியாமல் மாட்டிக்கிட்டார் காட்டில். ஏற்கனவே வழி தெரிஞ்ச வியாபாரிகள் அந்த காட்டு வழியாக வர்றாங்க. அந்த வழி தெரிஞ்சு அந்த வழியாக வந்த வியாபாரிகள் ஒரு சின்ன பழைய பாழடைஞ்ச சத்திரம் வழியில் இருந்தது. அதில் உட்காந்துருக்காங்க. ராத்திரி தூக்கத்தில் காட்டுக்குள்ளே போகக்கூடாது, ஏதாவது புலி சிங்கம் வந்துடும் அப்படின்னு உட்காந்துருக்காங்க. இந்த பெரிய மனுஷன் பணக்காரர் வழி தவறி உள்ளே வந்து மாட்டிக்கிட்டார். 3 பேர் அந்த மண்டபத்தில் உட்காந்துருக்காங்க. உட்காந்துருக்கிற போது பசி வருமா வராது? எங்கே இருந்தாலும் பசி வரத்தானே செய்யும். பசி. இந்த 2 பேரும் வழக்கமாக வர்ற வியாபாரி பொட்டலம் கட்டி கொண்டாந்துட்டான் அவன் சாப்பாட்டை. இந்த ஆள் வசமாக மாட்டிக்கிட்டான் பாருங்க. அவன் புதுசாக வந்து மாட்டினவன் கையில் பொட்டலம் இல்லை, அவனுக்கு கையில் ஒன்றும் சாப்பிட இல்லை. உடனே அவன் என்ன சொன்னான்? எப்பா எனக்கு பசிக்குதுப்பா, உங்ககிட்ட ஏதாவது இருந்தால் கொடுங்கப்பா, கொஞ்சம் கொடுங்கப்பா. உடனே ஒருத்தன் சொன்னான், என்கிட்ட 5 சப்பாத்தி இருக்குதுங்க, 5 சப்பாத்தி இருக்கு. இன்னொருத்தன் சொன்னான், அண்ணன் என்கிட்ட 3 சப்பாத்தி தானே இருக்குது அப்படின்னு. எடு 5 3 8 சப்பாத்தி எடுத்தாங்க. 8 சப்பாத்தியை 3 பேர் எப்படி பங்கு வைக்கிறது? 3 3 3ன்னு வைக்கணும்னா பம்பா போயிடும்.
3 பிரிக்க முடியாது. எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, இந்த பசியோடு வந்தான் பாருங்க பணக்காரன், அவன் ஒரு யோசனை சொன்னான், ஒவ்வொரு சப்பாத்தியையும் 3 துண்டு ஆக்கிடுவோம். அப்புறமா 3 துண்டு ஆக்கிட்டா 8 3 24 துண்டு வரும் சப்பாத்தி. ஆமாம், எனக்கு 8 உனக்கு 8 உனக்கு 8 ஈக்குவலாக பிரிச்சிடலான்னா. யார் யோசனை சொல்கிறா? பசியோடு வந்தவன். இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க, எவன் அவஸ்தையில் இருக்கிறானோ அவன் தான் தீர்வு சொல்வானே ஒழிய சௌரியமாக இருக்கிறவன் தீர்ப்பு கண்டுபிடிக்க மாட்டான். ஏன்னா இவன் தான் சௌரியமாக இருக்கிறானே, இவனுக்கு எப்படி? யார் ப்ராப்ளத்தில் அஃபெக்டடோ அவன் தானே சொல்லுவான். இது நல்ல யோசனை. கரெக்டாக 3 துண்டாக பிரித்தாங்க சப்பாத்தியை அழகாக. 8 3 24 துண்டு. உனக்கு 8 உனக்கு 8 எனக்கு 8 சாப்பிட்டுட்டாங்க, தூங்கிட்டாங்க. காலையில் எந்திரிக்கும் போது அந்த பணக்காரர் என்ன பண்ணியிருந்தார், உங்கள் பெருந்தன்மையை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். அதனால் நான் என்ன முடிவு பண்ணேன், காசு கொடுத்தா நீங்கள் வாங்க மாட்டீங்க சாப்பாட்டுக்கு. இதோ இங்கே 8 தங்க நாணயம் வச்சுருக்கேன், பவுன் 8 பவுன் வச்சுருக்கிறேன். நீங்கள் 2 பேரும் அதை எப்படி பிரிக்கணுமோ பிரித்து எடுத்துங்க அப்படின்னு லெட்டரை எழுதி வச்சுட்டு போயிட்டான். இவன் 2 பேரும் எப்படி பிரிச்சுக்கிறதுன்னு ஒரு கேள்வி கேட்டான். ஒருத்தன் சொன்னான், நான் 5 சப்பாத்தி கொடுத்தனா? ஆமாம். நீ 3 தானே கொடுத்த? ஆமாம். அப்போது 5 தங்க காசு எனக்கு, 3 தங்க காசு உனக்கு. ஏன்னா நான் கொண்டு வந்தது 5, நீ கொண்டு வந்தது 3, அதனால உனக்கு 3 எனக்கு 5. அவன் சொன்னான், இந்த காதில் பூ வைக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். நாம் கொண்டாந்தோம் பிரித்தோம், அவனும் சாப்பிட்டான். 8 இருக்கு, ஒன்று பண்ணுவோம். என்ன, ஆளுக்கு 4 பாதி பாதி, எனக்கு 4 காசு உனக்கு 4 காசு பரப்பலாம் வாங்கினா. முடியாது, எனக்கு 5 உனக்கு 3. அவன் எனக்கு 4 உனக்கு 4. ஒரு ஜட்ஜி கிட்ட போனாங்க, கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டில் போனோன்னு நீதிபதி வழக்கெல்லாம் கேட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் எப்படி யோசிச்சுட்டு ஜட்ஜ்மெண்ட் டிக்டேட் பண்ணுறேன் எழுதிக்க அப்படின்னார். என்ன, 7 தங்க காசு இவனுக்கு கொடு. யாருக்கு? 5 சப்பாத்தி வச்சுருந்தான் பாருங்க, அவனுக்கு 7 தங்க காசு. 4 வாங்கிக்கணும்னு கேட்டான் பாருங்க, அவனுக்கு ஒரே ஒரு காசு. இப்போ உங்களுக்கு தலை சுற்றணும். 3 பேர் 3 ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டான். எப்படி? 5 3 ஃபஸ்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டு. இதுதான் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு. அடுத்தது ஹை கோர்ட்டு. எப்படி? 4 4 ஹை கோர்ட்டு. சுப்ரீம் கோர்ட் எப்படி? 1 3 சப்பாத்தி கொண்டவனுக்கு 7 அவனுக்கு. இப்போ தான் அவன் நினச்சான், கோர்ட்டுக்கே வராமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கி நான் சொல்லிட்டு போகிறேன், கூடுமான வரைக்கும் பேசி தீர்த்துக்கங்க. தயவு செய்து கோர்ட்டு வாசல் மிதிக்காமல் இருந்தீங்கன்னா குடும்பம் நல்லா இருக்கும். ஏன்னா நான் வக்கீலுக்கு போகலை இல்லை, நீங்களே பேசுனா 10 ரூபாயாவது மிச்சமாகும். இவங்கள விட்டு பேச வச்சு அவங்கள விட்டு தீர்ப்பு கொடுக்க வச்சிங்கன்னா தம்படி மிஞ்சாது. அதனால் புத்திசாலியாக பொழைச்சிக்கிறவங்க நீங்களே பேசுவீங்க. அப்போ தான் நம்மால் நினச்சான், அவன் கொடுத்த 3 வாங்கிக்கிட்டு போயிருந்தாலாவது 3 காசு கிடச்சிருக்கும், அவன் 5 அனுபவிச்சிருப்பான். நான் 4 4ன்னு சண்டை போட்டு கடைசியில் ஜட்ஜி எனக்கு 1 அவனுக்கு 7 அப்படின்னு கொடுத்துட்டாரு அப்படின்னு வருத்தம். அப்புறம் நீதிபதியை கேட்டான், என்ன இருந்தாலும் இதுக்கு என்ன காரணம்னு சொல்லணும். அவர் ரொம்ப சிம்பிளாக சொன்னார், கொஞ்சம் 5 சப்பாத்தியும் 3 3 பிரிச்சிங்களா? இந்த 3 சப்பாத்தியும் பிரிச்சிங்களா? ஆமாம். ஆளுக்கு 8 8 பீஸ் சாப்பிட்டீங்களா? ஆமாம். 3 சப்பாத்தியில் எத்தனை துண்டு வந்தது? 3 9. நீ எவ்வளோ தின்ன? 8. 1 தானே அவனுக்கு தானமாக கொடுத்த. 8 துண்டு நீ தின்னுவிட்ட, அதை பிரித்ததில் 1 தானமாக கொடுத்த. அவன் 5 பிரித்தான்ல, 5 3 15. அவன் எவ்வளோ 8 தின்னான். 7 தானமாக கொடுத்தானா இல்லையா? யாருக்கு? அந்த பணக்காரனுக்கு கொடுத்தானா இல்லையா? 7 தானமாக கொடுத்ததால அவனுக்கு 7 கோல்டு காயின். நீ 1 தானமாக கொடுத்ததால உனக்கு 1 கோல்டு காயின். இப்போ புரியுதா ஏன் கோர்ட்டில் தீர்ப்பு மாறுதுன்னு? ரொம்ப சிம்பிள். கோல்டு காயினால தான் கோர்ட்டில் தீர்ப்பு மாறுது. கோல்டு காய் நீங்கள் வேறு தப்பாக நினச்சிக்காதீங்க. அந்த பிரச்சனையை நெருங்கி போகும்போது அதை மையமாக வச்சு அவங்க முடிவு பண்ணுறாங்க. எப்படி முடிவு பண்ணுறாங்க? 7 பீஸு நீ அவனுக்கு கொடுத்துருக்குற, நீ 1 பீஸ் தான் கொடுத்துருக்குற. இந்த இடத்த தான் நீங்கள் வாழ்க்கையில் விளங்கிக்கணும். நான் ஒரு விஷயத்தை நியாயம் என்று சொல்வதாலேயே அது நியாயமாக இருக்க முடியாது. இன்னொருவர் தரப்பிலும் நியாயம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதற்கு 2 காரணம். நியாயத்தை பற்றிய அவரது அபிப்பிராயம் வேறாகவும், நியாயத்தை பற்றிய என்னுடைய அபிப்பிராயமும் வேறாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இவ்வளவு தூரத்துக்கு ஆழமாக யாராவது நம்ம சிந்திக்கிறோமா? அது என்னமோ தெரியல, எனக்கு அநியாயம் நடக்குது, எனக்கு அக்கிரமம் நடக்குது, அப்படியே நம்ம பேசி பழக்கப்பட்டுட்டோம். இல்லை,
ஒரு தெளிவாக யோசிச்சா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நான் சில விஷயத்தை இப்போ ஓப்பனாக பேசுகிறத பற்றி கவலைப்படல. இப்போ அதிகமாக இந்த யூடியூப்பில் வாட்ஸ்அப்பில் ரொம்ப அவமானப்படுத்துகிறாள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒன்று, நம்ம தமிழருவி மணியன் ஒன்று. அவர் ரொம்ப பேசிக்கலி வெரி குட் ஹியூமன் பீயிங் தமிழருவி மணியன். அவருக்கு பெரிய பிரச்சனை, வேறு ஒன்றும் காரணம் இல்லை. அவர் எதை பேசுகிறாரோ அவர் அந்த இயக்கத்தை சார்ந்தவர் அல்ல. நான் எந்த இயக்கம்னு ஐடென்டிஃபை பண்ணுறாங்களோ அந்த இயக்கத்தை நான் சார்ந்தவன் இல்லை. இது ரெண்டையும் புரிந்து கொள்ளக்கூடிய தெளிவு சமூகத்துக்கு இல்லை. நீங்கள் அவர் எந்த இயக்கம்னு மணியனை ஐடென்டிஃபை பண்ணுறீங்களோ அவர் அது இல்லை, எனக்கு தெரியும். அவர் அது இல்லை, அவருடைய நோக்கம் வேறு, ஆனால் அவர் அடையாளப்படுத்தப்படுகிறார். என்னுடைய நோக்கம் வேறு, ஆனால் நான் வேற ஒன்றா அடையாளப்படுத்தப்படுறேன். எதுக்கு சொல்கிறேன் தெரியுங்களா? நான் சிந்திப்பது வேறு, அவர் சிந்திப்பது வேறு, ஆனால் எங்களை பற்றி சமூகத்தில் சிலர் சிந்திப்பது வேறு வேறாக இருக்கிறது. இதுக்காக வருத்தப்பட முடியாது. அந்த சிந்தனைகள் தான் மனித வர்க்கத்தினுடைய வளர்ச்சிக்கு அடையாளம். சிந்தனைகள் தான் மனித வளர்ச்சியினுடைய உயரத்துக்கு அடையாளம். எனவே கற்றல், அதாவது கேட்டல், ரெண்டும் ஒன்று தான். பழைய கல்வி முறை கேட்டல், கற்றல், கற்றதை சிந்தித்தல், சிந்தித்ததை தெளிதல், தெளிதலை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிற நிட்டை கூடல். அப்படி கூடுகிற போது வள்ளுவர் சிந்தனை வள்ளுவர் சிந்தனையாக நிற்காமல் மக்கள் சிந்தனையாக மாறுகிறது. 25 ஆண்டு காலம் ஒரு மனிதன் விதை போட்டு இன்றைக்கு ஈரோட்டில் ஆலமரமாய் ஒன்று செழித்து வளர்ந்திருக்கிறது என்றால் அது ஸ்டாலின் குணசேகரன் என்ற தனி மனிதனுடைய எல்லையற்ற உழைப்பு, எல்லையற்ற உழைப்பு. நம்முடைய ஐயா லட்சுமிகாந்தன் பாரதி போன்றவருடைய ஆசி அது மேலும் வளர்வதற்கான ஒரு பெரிய காரணம். அவருடைய உழைப்பு இன்னும் பயன்பட வேண்டும். என் பக்கம் மட்டுமே நியாயம் என்று நினைப்பாதீர்கள், நியாயம் இன்னொருவர் பக்கமும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்ற தெளிவோடு வாழ்க்கையை சந்தியுங்கள். வள்ளுவர் சிந்தனை, கம்பன் சிந்தனை, இளங்கோ சிந்தனை, டால்ஸ்டாய் சிந்தனை, கால்மார்க்ஸ் சிந்தனை அவர்கள் சிந்தனையாக போய்விடாமல் மக்கள் சிந்தனையாக மாறினால்தான் இந்த வெள்ளி விழா உயிர்ப்புடையது. நன்றி, வணக்கம்.